அவங்க சொல்றதெல்லாம் குடும்ப அரசியல்ங்கிறாங்க. இந்தியாவிலேயே குடும்ப அரசியல் அதிகம் நடத்தக்கூடிய கட்சி யார் என்று கேட்டால் அது பிஜேபி கட்சி. அதே போல அதிமுக தமிழ்நாட்டில் மணிகண்டன் கேட்கும் போது திமுக ஆட்சிக்கு வந்த உடனடியாக கொடநாடு அந்த வழக்கு அந்த குற்றவாளிகள் நாங்க கூண்டில் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு உண்மையான காரணம் என்ன, குற்றவாளிகள் யார் நாங்க வெளியே கொண்டு வருவோம், அதிமுக தொண்டர்கள் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் கொண்டு வருவோம் அப்படின்னாரு. ஆனா எதையுமே நிறைவேற்றலையே. அதெல்லாம் விசாரணை இருக்கிறது, நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது, தொடர்ந்து நடைபெற்று 5 ஆண்டுகள் முடிய போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. வாச்சாத்தி வழக்கு 25 வருஷம் நடந்தது, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு 5 வருஷம் நடந்ததுங்க. சரி ஏன் இவங்க ஆட்சியில போல வழக்கே தொடுக்கலையாங்க? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகியிருந்தாரு, அதை ஏன் அந்த வழக்கே போடல? கொடநாடுக்கு ஏன் வழக்கே கொடுக்கல? வழக்கே போடலங்க. பாதிக்கப்பட்டவங்க யாரும் கம்ப்ளைண்டே கொடுக்கல. அரசியல் விமர்சகரா இப்படிதான் பொய்ய பேசிட்டு இருப்பாரா துரைபாண்டியன்? நீங்க தாங்க ஆட்சியில இருக்கீங்க. கொடநாடு கொள்ளை வழக்கு நடக்கிற பொழுது மணிகண்டன் நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க. ஆட்சியில இருந்தவங்க வழக்கு போட்டு நடத்தல. அந்த அடிப்படையை உலகி பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி காலத்துல கொடநாடு வழக்குல எஃப்ஐஆர் போடப்பட்டதுங்க. உண்மைக்கு மேல உளறி கொட்டிட்டு இருக்காரு. என்ன யார் நீங்க தான் உளறி கொட்டிட்டு இருக்கீங்க? சம்பந்தமா பேசுறீங்க. இப்ப அதிமுகவுக்கு பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சியான்னு கேள்வி கேட்டா நீங்க சம்பந்தம் இல்லாம எதையோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தான் வழக்க பத்தி பேசுறீங்க. ரெண்டு விஷயம் சார், ரெண்டே விஷயம். இப்ப இந்த நம்ம விவாதத்திலே 2 பேருமே குழப்பறாங்க. யாரு குழப்பறா? மணிகண்டே இல்லைங்கிறாரு, தூத்துக்குடி செல்வம் கூட்டணி ஆட்சிங்கிறாரு. இதுக்கு அவங்க கிட்ட விளக்கம் கிடையாது. ரெண்டாவது இன்னொன்று விளக்கம் கேட்கிறாரு, திமுக குடும்ப கட்சிங்கிறாரு. நான் கேட்கிறேன் மணிகண்டனையும் கேட்கிறேன் சார், மணிகண்டனையும் கேட்கிறேன், புதுக்கோட்டை செல்வத்தையும் கேட்கிறேன். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். நான் கேட்கிறேன் 2 பேரும் பதில் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க திமுகவை குடும்ப கட்சிங்க, நீங்க ஆர்எஸ்எஸ் என்று சொல்லப்படுகிற சித்பவன் பார்ப்பனர்கள் தான் வர முடியுமே தவிர வேற யாராச்சும் வர முடியுமா? நான் கேட்கிறேன், அங்க அரசியல் இல்லையா? உங்க அதிமுகவுல ஜெயக்குமார் மகன் அரசியலுக்கு வரலையா? ஓபிஎஸ் மகன் அரசியலுக்கு வரலையா? எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் உங்களை ஏற்கிறாரா இல்லையா? இப்ப என்ன எங்க கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்களா? சார் நான் பேசுறோம் ஒரே 2 விஷயம். இவங்க என்னமோ ஆட்சி அமைப்புல நினைக்கிறாங்க. ஏங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க, அத்தைக்கு மீச முளைக்க போறது கிடையாது, அது சித்தப்பான்னு சொல்ல போறது கிடையாது. 2 நெறியாளரின் மூலமாக இந்த ஊடகத்தின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், ஓரணியில் தமிழ்நாடு. இந்த ஓரணியில் தமிழ்நாடு எங்கள் தலைவர் தொடங்கி வைத்திருக்கிறார். 2026 மே மாதம் நீங்கள் பார்க்கிற பொழுது ஓரணியில் தமிழ்நாடு தான் வெற்றி அணியாக மாறி இருக்கிறது என்று வரலாறை நாங்கள் படைப்போம். அந்த சீட்டு வருவே இந்த சீட்டு வருவெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். எந்த சீட்டு உங்க கூட்டணி ஜெயிக்க போறது கிடையாது. 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே திமுக வெற்றி பெறும்.